பாரு. டேய், டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு இருக்கு. பாசிட்டிவ் ரூட்ஸ்ன்றதுக்கு நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நம்பர் லைனை பிரிச்சோம்னா ஒரு சைடு பாசிட்டிவ் ஒரு சைடு நெகட்டிவ். நம்பர் லைன்ல வராது, இமேஜினரி ரூட்ஸ்ல போயிடும். சரிதான் நான் சொல்றது? அப்ப பாலினாமியெல்லாம் இது கொஞ்சம் கவனிச்சுக்க. சொல்யூஷன் போட்டு பாலினாமியல எடுக்கிறேன் பி ஆஃப் எக்ஸ்னு. டேய் கமனி, 9x⁻9 minus 4x⁻8 plus 4x⁻7 minus 3x⁻6 plus 2x⁻5 plus x cube plus 7x square plus 7x plus 2 equal to 0 போட வேண்டாம். நான் p of x எடுத்துட்டேன். இப்போ நான் சைன் சேஞ்ச் கண்டுபிடிக்க போறேன். இது ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருக்கு, இது ரெண்டும் ஒரு சைன் சேஞ்ச். இது ஒன்று சேஞ்சு, இதுவும் சேஞ்சு, இதுவும் சேஞ்சு. இதுக்கு அடுத்து இருக்கான்னு பாரு. இல்லை இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இது நான் பிளஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். அப்போ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ்னு அர்த்தம். பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ்னு அர்த்தம். மிகை மூலங்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல ஆர்த்தி. அப்போ நாங்கள் எழுத போறேன் 1 2 3 4 சேஞ்ச் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எழுதுறேன். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் equal to 4. Therefore, maximum number of positive real roots equal to 4. புரியுதான் பார். ஒரு சென்டென்ஸ் 4 சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் 4, அதிகபட்சம் மிகை மூலங்கள் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். ரைட்டு, கவனி. நெக்ஸ்ட் வந்து இது மைனஸ் எக்ஸ் மாற்ற போறேன். பார்த்துக்கடாமா, விளாட்டுனா படிக்காதீடா டேய், கவனிச்சு படிங்கடா. பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்றேன். 9 மைனஸ் சேர்த்து எழுதிடவாடா தம்பி, ஒரு ஸ்டெப் எழுதவா? சரி எழுதிடுவோம், வேண்டாம். மைனஸ் x⁻9 4 மைனஸ் x⁻8 ப்ளஸ் 4 மைனஸ் x⁻7 3 மைனஸ் x⁻6 ப்ளஸ் 2 மைனஸ் x⁻5 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூபு 7 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. கல்கி கொஞ்சம் கவனிச்சுக்க. இதில் மைனஸ் எக்ஸ் 9 தடவை போட்டோம்னா ஆட் நம்பர் இருந்தால் மைனஸ் தான் வரும். ஆட்னா ஒற்றையன். அப்போ 9க்கு வந்து மைனஸ் வரத்தான் செய்யும், 7க்கு மைனஸ் வரத்தான் செய்யும், 5க்கு வரத்தான் செய்யும். சரியா? அப்போ நான் இதை கரெக்டாக எழுதுறேன். மைனஸ் 9x⁻9, இது மைனஸ் 4x⁻8, அது உள்ளே ப்ளஸ் ஆயிரும். இதுக்கு மைனஸ் 4x⁻7, இது மைனஸ் 3x⁻6, மைனஸ் இது 2x⁻5. அடுத்து இது என்னடா, அது x⁻4 இல்லையாடா? ரைட்டு. இது மைனஸ் என்ன வந்துடும், எக்ஸ் கியூபு. இதுக்கு என்ன வந்துடும் தம்பி, பிளஸ் 7x² மைனஸ் 7x ப்ளஸ் 2. புரியுதான்னு பாரு. ஆட் நம்பர் ஒற்றைப்படை நம்பர் இருந்து மேலே மைனஸ் இருந்துச்சுன்னா, சாரி மைனஸ் இருந்து மேலே ஒற்றைப்படை நம்பர் இருந்தால் கீழே மைனஸ் வந்துடும்ல. இரட்டைப்படை நம்பர்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அதை வச்சு இதை பேஸ் பண்ணியிருக்கேன்டாமா. இப்போ நான் சைன் சேஞ்சை கண்டுபிடிக்க போறேன்டா. இதில் கிடைக்கிறதா நெகட்டிவ் ரூட்ஸ்னு அர்த்தம். மேலே பாசிட்டிவ் ரூட்ஸ் சொல்லிட்டோம்ல, மேக்ஸிமம்னு. இந்த மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்டிருக்கான் பார், மேக்ஸிமம். அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எழுதுங்க. இப்போ சைன் சேஞ்சு இங்கே ஆகலை, இங்கேயும் ஆகலை. பென்சிலில் போட்டுக்கலாம், பேனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்கேயும் ஆகலை, இங்கேயும் ஆகலை, இங்கே ஆகுது. சரிதாடா? இங்கேயும் ஆகுது, இங்கிட்டும் ஆகுது. அப்போ எத்தனை இருக்கு, 3. அப்போ எழுதுறேன் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச். டே எதுவும் தப்பா இருக்கான்னு பார்த்துக்கோ. சைன் சேஞ்ச் ஈக்குவல் டு 3. அப்போ டேய் கமனி, இந்த இது எழுதணும். தேர்ஃபோர் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர், தப்பாளிட்டேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எழுதிக்கேன். டேய் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு என்னது, 3. செகண்ட் ஸ்டெப் புரியுதான்னு பார். ப்ளஸ் எக்ஸ் எடுத்துட்டேன், மைனஸ் எக்ஸ்க்கு எடுத்திருக்கேன், ஆன்சர் எடுத்திருக்கேன். சரி, இந்த கணக்கில் மணி கவனிச்சுக்கங்கடா, அதிகமாக கவனிச்சுங்கடா. எல்லாமே சேர்ந்து இருக்கு. எக்ஸ் 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 கடைசியில் எக்ஸ் இருக்கா? இல்லைன்னா எக்ஸ் என்ன செய்யலாம், காமனா எடுத்தா 0 ஒரு ரூட்னு போட்டுருவாங்க. அதுக்காண்டி சொல்ல வரேன். எக்ஸை காமனா வெளியில் உருவனோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று போடலாம்ல.
அப்படி யோசிச்சுக்க, சில கணக்கில் வரும், அதுக்காண்டி சில வரேன், இதில் இல்லை. ரைட், ஓகே, கணக்கு முடியுது, பார்த்துக்கோ. இப்போ நான் ஒன்று ஆன்சருக்கு வர்றேன். அஜிதா இங்கே பாருங்க, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எத்தனை சொன்னீங்க? 4. நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எத்தனை சொன்னீங்க? therefore டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எழுதுறேன், ரெண்டையும் சேர்த்துட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் அப்படின்னா ரெண்டும் சேர்த்தது எவ்வளவு? 4 + 3 எவ்வளோடா? இதில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. சரி, த கிவன் பாலினாமியல் டிகிரி ஆஃப் த பாலினாமியல். டேய், டிகிரி ஆஃப் த பாலினாமியல், டிகிரி ஆஃப் த பாலினாமியலுக்குன்னா அந்த டிகிரி எவ்வளோ வந்துச்சு? டிகிரினா தெரியுதா? பவர் எத்தனை இருக்கு பாரு, 9. அப்போ 9 ஆன்சர் வரணும்ல. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 2 ஆன்சர் சொன்னீங்க, கியூபிக்னா 3, பை குவாட்ரட்டிக்னா 4, அப்படி போயிட்டே இருக்கும்ல. இப்போ 9 ஆன்சர் வரணும். நீ கண்டுபிடிச்சு எத்தனை ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க பாரு, எத்தனை கண்டுபிடிச்சிருக்க? அந்த அப்போ மிச்சம் 2 என்னது? அது இமேஜினரி ரூட்ஸ், அவ்வளோதான். அது 2 தான் என்னது? அப்படி யோசிக்கணும். இந்த எழுதுறேன் பாரு, therefore imaginary roots. டேய், இமேஜினரி ரூட்ஸ் கற்பனை தீர்வு 9 - 7 = 2. இவ்வளவுதான் கணக்கு. புரிகின்றதா என்று பார்க்கவும். ஆன்சரை எடுத்து பாரு. ஆன்சர் நான் சொன்னதில் அப்படியே இருக்கான்னு பாருலாம். கவனிடா தம்பி, கவனிடா. இப்போ அதே மாதிரி தாம்மா செய்ய போறேன். மணி கவனிச்சுங்க. டேய், பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்படியே சொல்லு, x⁴ 9 - 5x⁴ 4x⁴ 2x² + 1 சாரி, இது பாசிட்டிவ்க்கு எடுத்திருக்கேன். டேய், சைன் சேஞ்ச் கண்டுபிடிக்க போறேன். ஒரு சேஞ்சு, இது ஒரு சேஞ்ச், அடுத்தடுத்து வருதுல. இது சேஞ்ச் இல்லை, இதுவும் என்ன இல்லை. எத்தனை சேஞ்சு? அப்போ 2 பாசிட்டிவ் ரூட்ஸ்னு அர்த்தம். அப்போ எழுதுறான், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எழுது. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், குறிமாற்றம்டா அப்படின்னு, குறிமாற்றம் ஈக்குவல் டு போட்டு 2ன்னு எழுது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 2. இது +x போட்டு எடுத்தனால therefore மேக்சிமம், இந்த வார்த்தையை சேர்த்துக்க, மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு மணி இப்படி எழுதணும், ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். இது ஒரு செட்டு. மேக்சிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், அதிகபட்சமாக 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் கிடைக்கும். இந்த கணக்கை பொறுத்த மட்டும் சால்வ் பண்ணாமல் ஆன்சர் சொல்றது, அதை தான் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து -x போட்டு பார்க்க போறேன். p ஆஃப் -x ஆன் நம்பருக்கு போட்டால் மைனஸ் தான் கிடைக்கும். ஆன் நம்பருக்கு போட்டால் மைனஸ் தான் கிடைக்குன்னா இது ப்ளஸ் ஆயிருமாடா? ரைட்டு. அடுத்து இது +4x⁴ தான், +2x² தான், +1. அஜித்து, மணி, இது கல்கி தெரியலன்னா கேட்டுக்க. இதுல 9 இருக்கு. அப்ப ஒற்றைப்படை நம்பரு, மைனஸ் மாத்தினோம்னா ஒற்றைப்படைக்கு மைனஸ் வரும். இதுவும் ஒற்றைப்படை, அதுக்கு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மாத்தினோம்னா மைனஸ் வரும். மைனஸ் சேர்ந்தா என்ன ஆயிடுச்சு பாரு. யோசிச்சுக்க, ரெட்டைப்படைனா மாறாது. இப்ப சைன் சேஞ்ச் பார்ப்போம். இந்த இருக்கு இல்ல. அப்ப எத்தனை சேஞ்சு? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், குறி மாற்றம் 1 தான். therefore the maximum negative, the maximum number of negative real roots equal to என்னது? 1. அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸில் 2 விதமாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ப்ளஸ்லையும் கண்டுபிடிச்சிட்டேன், மைனஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸு, டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வேணா எழுதிக்கும். நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் 2 + 1 3. டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ராமா. சரி, இந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் எழுதுறோம். டிகிரி ஆஃப் த பாலினாமியல், டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து எவ்வளவு? 9. நம்ம கண்டுபிடிச்சது வந்து நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸு எவ்வளவு? ரியல் ரூட்ஸு 6 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? 3 கண்டுபிடிச்சிருக்கான். சப்ராக்ட் பண்ண என்ன வந்துடும்? 6. இந்த 6 தான் என்ன ரூட்டு? therefore imaginary roots. புரியுதான்னு பார்த்துக்கோ. அவங்க சொல்லி நம்பர் கொஸ்டின்லேயே 6 இமேஜினரி ரூட்ஸ் இருக்குன்னு.
ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ், ரெண்டுமே ரியல் ரூட்ஸ் தான். மிச்சத்தை வர்றதை எழுதிட வேண்டியதான். மொத்தம் 9 ரூட் வரணும்ல, ஏன்னா 9th பவர் ஆர்டரு. சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. அதுதான் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ் சொல்லியிருக்கான். தர்ஃபோர் இமேஜினரி ரூட்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ தம்பி, புரியுதான்னு பார்த்துக்கடா மணி. அப்புறம் பேசிக்கிறோம்டா, வர்றா. ஏன்னா டைம் கிடைக்கல, செஞ்சிடணும். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5 எக்ஸ் பவர் 8 மைனஸ் 14 எக்ஸ் பவர் 7. அம்மா இது ரெண்டுக்கு சைன் சேஞ்ச் ஆகுது, இது ரெண்டுக்கு சேஞ்ச் இல்லை. இடையில 0 0ன்னு போட்டு எழுதலாம். போட்டு எழுதினோம்னா சைன் சேஞ்ச் ஆகுமா? ஆகத்தானே செய்யும். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்கோ. இடையில 0 போட்டு எழுதினோம்னா ஆகத்தான் செய்யும். ஆனால் 0 ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டனாலும் 0 ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வருமா? அதை கேட்ட மாதிரி வந்துட்டேன். இதில் எக்ஸ் பவர் 7 காமனாக எடுக்கலாம் பார். நான் இருக்காம பார் சொல்கிறது. எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5 எக்ஸ் பவர் 8 மைனஸ் 14 எக்ஸ் பவர் 7 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இதில் எக்ஸ் பவர் 7 வெளியில் எடுத்துட்டோம்னா அதுதான் நான் அப்படியே கேட்டேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், மைனஸ் 5x வந்துடும், மைனஸ் 14 வந்துடும், சீக்வல் என்ன வந்துடும்? அப்போ எக்ஸ் பவர் 7 சீக்வல் என்ன வந்துடும்? 0. எக்ஸ் பவர் 7 சீக்வல் டு 0னா எக்ஸ் சீக்வல் டு 7 0ன்னு அர்த்தம், 7 டைம்ஸ்னு அர்த்தம், 7 ரூட்ஸ்னு அர்த்தம். புரியுதா பார் சொல்கிறது? எக்ஸ் சீக்வல் எழுதணும்னாடா 0, 0, 0, 0, 0ன்னு எழுதணும்டா. 7 ரூட்ஸ்டா. புரியுதான் பாரு சொல்கிறது? 0ன்றது எத்தனை தடவை இருக்கு? 7 ரூட் இருக்கு. கணக்கு பாலினாமியல் எத்தனை இருக்கு? 9. இதுல 7 ரூட் இதுலயே வந்துருச்சு. மிச்சம் எத்தனை ரூட் இருக்கு? அதைத்தான் கண்டுபிடிக்கும். புரியுதான்னு பார்த்துக்க. சரி, இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இதோட எடுத்து செஞ்சிடலாம், பிரச்சனை இல்லை. இதை எடுத்து செஞ்சலாம் கூட செஞ்சிடலாம். ஒரு மாற்றம் இருக்கு, அது இல்லை அப்படின்ற மாதிரி. இது அதை எடுத்து செஞ்சிருவான். இது இருக்கட்டும், இதை எடுத்துக்குவான். P of x is equal to x square minus 5x minus 14 is equal to. இதில் பார்த்துக்கோ, இது ரெண்டும் சேஞ்ச் ஆகுது, ஒன்று இது ஆகலை. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் என்னடா வருது? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 1 வருதாடா? ஏய் கவனி, நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 1. இது பாசிட்டிவ் ரூட்ஸு. therefore the maximum number of positive real roots. ஏய் இதுன்னு பேச்ச குறை. அதில் தனியாக 7 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் 1 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு பாரு. இது எக்ஸ் ஸ்கொயர் தான், ப்ளஸ் ஆயிரும், சாரி அப்படியே இருக்கும். இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் 14. இதுலேயும் ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 1. கவனிச்சுக்க சொல்கிறத, விளாடுத்தனமாக இருக்கக்கூடாது. therefore the maximum number of negative ரியல் ரூட்ஸு, ரியல் ரூட் 1. அப்போ கண்டுபிடிச்சிருக்க மொத்தம் 0ன்றது 1. 7 ரூட்டு, 0 7, இதில் 2, 7 2 என்னது? 9 ரூட்டு வந்துருச்சு. புரியுதான்னு பார்த்துக்க. therefore என்ன கேட்டிருக்கு பார்த்துக்க. therefore the number of இல்லை the total number of ரியல் ரூட்ஸ் சேர்த்துட்டேன். ரியல் ரூட்ஸ் சேர்த்துட்டோம்னா 7 + 1 + 1. அப்போ என்ன வந்துருச்சு? the degree of polynomial எவ்வளவு? 9. அவ்வளோதான். வேற இப்போ நோ இமேஜினரி ரூட்ஸ் இல்லை. இமேஜினரி ரூட்ஸ் என்னது? இல்லை. therefore it has no imaginary roots எழுதிக்கலாம். என்ன கேள்வி கேட்டிருக்கு தெரியல, பார்த்துக்கோ. நான் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டேன். இது எது இருக்கு அப்படின்ட்டு, இது எது இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏய் இந்த எனக்கு 7 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் இந்த 7 ரூட் கண்டுபிடிச்சிட்டான். மேற்கொண்டு 2 ரூட் வருதுல, அது என்னன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் கிடைக்கிறது. அவன் அப்படி கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கான், காமிச்சிருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 7 2s are 14 வரும்லடா. சரியா சொல்கிறது? அப்போ x + 2 = 0, x - 7 = 0. x = என்ன வந்துருச்சு? 7. இது x = -2. இது என்ன ரூட்னு தெரியுதா? நெகட்டிவ் ரூட்ஸு. இது என்ன ரூட்னு தெரியுதா? அதுதான் இங்கே 1 1ன்னு சொல்கிறோம்.
சொல்கிறது தெரியுதான்னு பார்த்துக்க. இந்த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கு பாரு. சரிதா? அந்த ஆன்சர் அங்கே காமிச்சிருக்கு புக்கில், சொல்யூஷன் புக்கில் வேணா காமிச்சிக்க. நான் பழசில் இப்படி தான் செஞ்சுருக்கோம், அதனால் இப்படி செஞ்சுட்டேன். அந்த 2 ஆன்சர் எடுத்துருக்கு, புக்கில் காமிச்சிருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த பாடுறாமா சொல்யூஷன் போடுறேன். டேய் அஜித், இதில் பாருங்க கடைசியில் எக்ஸ் இருக்கு பாடுறாமா. அப்போ இதை எடுக்கையில் வெளியே எக்ஸ் எடுத்துட்டு செய்யலாம். டேய் எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9 எக்ஸ் பவர் 7 7 எக்ஸ் பவர் 5 5 எக்ஸ் கியூபு ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டீன்னு வச்சுக்கிடாமா. இதில் வெளியில் எடுத்துரு எக்ஸை, எக்ஸ் பவர் 8 பி ஆஃப் எக்ஸ்னு வேணால் எடுத்துக்கோ, தனித்தனியாக எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் பவர் 8 அடுத்து என்ன வரும், எக்ஸ் பவர் 6 7 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ்ஸு 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு கடைசியில் இருக்கான்னு பார்த்துக்க, எப்பயுமே மறந்துடாத. நான் அந்த போன கணக்குலையும் சொன்னேன்ல, ஏன்னா அப்போ தான் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர் எடுத்துடலாம். இது ஒரு ரூட்ஸு, இது ஒரு ரூட்டுன்னு அர்த்தம்டா. அப்புறம் அதை எடுத்து தனியாக கணக்கு செய்யலாம். இப்போ ஒரு ரூட் வந்துருச்சு, மொத்தம் 9 ரூட்ஸு, ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டேன், 0ன்றது ஒரு ரூட்ஸு. அடுத்தடுத்து அப்படி இதை வந்து பாசிட்டிவ் ரூட்ஸில் சேர்த்துக்கலாம், பாசிட்டிவும் சேர்க்கலாம் நெகட்டிவும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு, இப்போ அடுத்து வா, இந்த இதை எடுத்துக்கிறேன், வேற ஏதாவது மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கோ, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கனால. இல்லை இதுலேருந்து எடுத்துட்டுருன்னா எடுத்து விட்டுரு, ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணிக்கோ. எக்ஸ் பவர் 8 9 எக்ஸ் பவர் 6 7 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இதில் சைன் சேஞ்சே ஆகலை பாரு, சைன் சேஞ்சே ஆகலை. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் நோ. ஆமாம், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் இல்லைன்னு அர்த்தம், நோன்னு அர்த்தம். அப்படி நாற்று வச்சுக்க, இல்லைன்னு 0 போட்டால் கூட அதையும் சேர்த்துட்டீங்கன்னா ஆன்சரில், அதை பார்த்துக்க. தேர்ஃபோர் the maximum number of positive real roots இல்லைன்னு அர்த்தம். சரியான்னு பார்த்துக்க, எழுதிட்டேன். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட் எழுதுறேன், நெகட்டிவ்க்கு வா. நெக்ஸ்ட் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் எழுதுறேன். இதுக்கு இது வந்து ஈவன், அதே தான். அதுவும் என்னடா ஈவன் தானே. அடுத்து என்னடா ஈவன் தான். அடுத்து என்னதான் இருக்கு, ஈவன் தான் இருக்கு, ப்ளஸ் 3. அப்போ இதுக்குமே என்ன இல்லைடா, சைன் சேஞ்ச் இல்லைடா தம்பி. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சு நோ, இல்லை. அதே மாதிரி த மேக்சிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸு இல்லை. சரியான்னு பார்த்துக்க, இல்லை. அப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, மொத்தம் 9 ரூட்ஸு, ஒரே ரூட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ரூட்டு, 0ன்ட்டு. அப்போ 1 போச்சு, நம்ம எத்தனை ரூட் இருக்கு, 8 ரூட்டுமே என்ன ரூட்டு தான். ஆன்சரை பார்த்துக்கோ, ஆன்சரை பார்த்துக்கோ. therefore the total number of roots வந்து 1 தான். the degree of the polynomial equal to 9. சப்ராக்ட் பண்ணா 8. இது வந்து இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட் ஹாஸ் என்ன கேட்டிருக்குன்னு கேள்வி பார்த்துக்கோ, கொஸ்டினை பார்த்துட்டு எக்ஸாக்ட்லி என்ன சொல்லியிருக்காங்க.